இந்த 2 நாட்களாக வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற பொழுது வாக்காளர்கள் மிகவும் எழுச்சியாக புன்னகை முகத்துடன் எங்களை வரவேற்று இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த ஆட்சி ஒழிய வேண்டும், இந்த ஆட்சி முதலில் தூக்கி எறிய வேண்டும், மக்களுக்கு எதிர்த்தான ஆட்சி, இந்த ஆட்சியை விரைவில் தூக்கி எறிய என்று ஆதங்கத்துடன் வேகத்துடன் உணர்ச்சிகரமாக சொல்கிறாங்க. அது உணர்ச்சிபூர்வமாக பேசும்போது நமக்கு தெரியும். அது எப்பயுமே ஒரு வாக்காளர் வீடு வீடாக போய் கேட்கும்போது போடுறேன் சார்னு சொல்லுவாங்க, போடுறேன் தம்பின்னுவாங்க, சார் நான் பார்த்துக்கிறேன்னுவாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. செல்லுகின்ற இடம்லாம் அந்த அவங்க மனசுக்கு அந்த குமுறை வெளியே கேட்டுறாங்க. அதே மாதிரி செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. போங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தான் ஆட்சிக்கு வருகின்ற எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகுன்ற நம்பிக்கையுடன் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த வேகத்திலேயே நாங்கள் போயிட்டுருக்கோம். உண்மையிலே எங்களுடைய நிர்வாகிகள்லாம் அந்தந்த பகுதியில் மிக வேகமாக அவங்க வேட்பாளராக இருந்தால் எப்படி வேலை செய்வாங்களோ அப்படி ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே தான் வேட்பாளர் என்று நினைத்து அந்த பணியை செய்து வருகிறார்கள். அவங்களும் எங்ககிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வீடு வீடாக போகும்போது எங்களை இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் வருவீன்னு சொல்கிறாங்க. என் முகத்துக்கு நேராக பேசினா கூட முகஸ்துதிக்கு பேசுகிறான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் நமக்கு வேண்டியவர், தெரிஞ்சவர், வேட்பாளர் நிற்கிறாரு, நம்ம அவர்கிட்ட போய் குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் எங்கள் நிர்வாகிகள் இப்போ போகிற மாமன்ற வட்ட செயலர், பகுதி செயலர் எல்லாம் அவங்களாம் வீட்டுக்கு போகும்போது கூட அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மக்கள் திமுகவை விரைவில் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதை நம்ம இன்னும் எல்லா இடத்தையும் எடுத்து போய் சேர்க்கணுன்ற நம்ம பிரச்சாரம், நான் வாக்கு சேகரிப்பு நடந்து கொண்டு வருகிறோம். 5 வருஷமா இந்த தொகுதியில் ஒன்றுமே செய்யல திமுக. நீங்கள் எம்எல்ஏ என்ன பண்ண போறீங்க, என்ன சொல்கிறாங்க? இல்லை, நாங்கள் 16 to 21 5 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கோம். இந்த விருகம்பாக்கம் தொகுதி மிக பரந்த தொகுதி, பலதரப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதி. இன்னொன்று இந்த பகுதியில் அரசு, அதாவது கிராமணத்த லேண்டு அதிகமாக இருக்குது, பூர்வீக லேண்டு. அது அம்மா இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. அப்படி இந்த பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப பேருக்கு கொடுத்தாங்க. அது தோராயப்பட்டான்னு கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர் 5 வருஷம் ஆட்சிக்கு இன்னும் 1 மாதம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் அந்த பட்டாவுக்கு உண்டான வழி இது வரைக்கும் பண்ணலை. ஸோ ஆனால் அவங்க இதே 21 தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வீடு எங்கே பட்டா எங்கேன்னு கேட்டார். சைதாப்பேட்டில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு சுகாதார அமைச்சராக இருக்கார். ஆனால் 5 வருஷம் என்ன பண்ணாங்கன்றது நான் சொல்கிறத விட, நான் எதிர்கட்சி இருக்கிறதுனால நான் குறை சொல்லலாம் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் மக்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ ஆதங்கப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க என்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுதான் நிலைமை. அது தாண்டி இந்த தொகுதியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் இடம் பாதி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர், சூளைப்பள்ளம், எங்கள் விருகம்பாக்கம் அலநகர், குலசேகரபுரம், தசரதபுரம், திவாகர் நகர், இப்படி பல தரப்பட்ட பகுதியில் அவங்க ஏற்கனவே வசித்து வந்தாங்க. அந்த இடத்த ஸ்லம் போர்டு எடுத்து அங்கே வசிக்கிறவர்களுக்கு மனை ஒதுக்கீடு வழங்கி 5 ஆண்டு 10 ஆண்டு என்ற ஸ்கீமில் பணத்தை கட்ட சொன்னாங்க. கட்டின பிறகு கிரைய பத்திரம் கொடுக்குறதா சொன்னாங்க. கிரைய பத்திரம் நம்ம இருக்கும்போது வாங்கிட்டோம். ஆனால் கிரைய பத்திரம் வாங்கினதுக்கு முன்னாடி இப்போ இவர் பேரில் ஒரு வீடு இருக்குன்னா, அவர் எனக்கு விற்றுட்டாருன்னா அதுக்கு முன்னாடி போர்டில் என் பேருக்கு நான் மாற்றிக்கலாம். அந்த ஸ்கீம் இல்லை. 96க்கு அப்புறம் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த திட்டம் 804 ஒரு ஸ்கீமு. அது எடப்பாடியார் இருக்கும்போது கடைசி தேர்தலுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் எடுத்து அசம்பிளிலே அது கொண்டு பாஸ் பண்ணி அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னார். அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தார். விரைவில் அது அவர் 2 மாதம் கண்டி தள்ளி போயிருந்தால் வாங்கி கொடுத்துருப்போம். மக்கள் மிக மிக, அதாவது ஒரு நம்பிக்கை, அதாவது எடப்பாடியார் தலைமையில் அதெல்லாம் கிடைச்சுட்டு போயிருவோம். ஆனால் இப்போவும் அந்த வாய்ப்பு அவர் முதலமைச்சராக வாங்கி தான் கொடுக்கணுன்ற விதி இருக்குது இங்கே. அதனால் கண்டிப்பாக அவர் இந்த தொகுதி சென்னையில் இருக்கின்ற 16 சட்டமன்றம் ஒப்பிட்டு பார்க்கும்போது விருகம்பாக்கம் தொகுதி ஒரு முன்னோடி தொகுதியாக சென்னையில் திகழ் என்பதை நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள